வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய பேர் கிட்ஸுக்கு என்ன ஜூஸ் கொடுக்கறது, இந்த ஜூஸை எப்படி செஞ்சு கொடுக்கறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஜூஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இது மாதுளை தர்பூசணி ஜூஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் 2 மாதுளம்பழம் யூஸ் பண்ணுறேன். மாதுளம்பழத்துக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. இது ஒரு சூப்பர் ஃபுட். இதில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது பிளட் ப்ரெஷரை மற்றும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். பழத்தை கட் பண்ணி இதில் இருக்கிற விதைகளை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் தர்பூசணியை பாதியாக கட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் நம்ம நிறைய தர்பூசணி சாப்பிடுவோம். 90% தண்ணி தான் இருக்குது. ஸோ பாடி ஹைட்ரேஷன் மற்றும் டைஜஷனுக்கு நல்லது. இதுலேயும் வைட்டமின்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மிக்சர் ஜாரில் பாதி தர்பூசணியோட துண்டுகளை போட்டு 2 மாதுளம்பழம் விதைகள் போட்டு ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து அரைக்கணும். இதை வடிகட்டி சக்கையை எடுத்துருங்க. ரெண்டு கிளாஸில் ஃப்ரெஷ் புதினா இலை போட்டு ஜூஸை மெதுவாக ஊற்றுங்க. புதினாவை கட்டாயமாக போடணும். இது ஜூஸுக்கு அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஹெல்தியான மாதுளை தர்பூசணி ஜூஸ் ரெடி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. வேணும்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட கொடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.